அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருப்பூர் முஸ்லீம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்துகிற நிர்வாகிகளே, எனக்கு அறிந்த வகையில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஹாஜி ஜக்கரியா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கலாம். அவருடைய வயதான இந்த நிலைமையிலையும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்கிறது போது இருக்கிற உற்சாகம் பயங்கரமாக இருக்கும். இந்த சோடா பாட்டில் உடைச்சோன்னு பார்த்தீங்கன்னா சுன்னு வரும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே அடங்கிடும். இன்றைக்கி பல சமூகங்களில் இந்த மாதிரி நல்ல காரியத்தை துவக்கும் போது பார்த்தா இருக்கிற ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் நான் ஹாஜியாரை பற்றி கேள்விப்பட்ட வகையில் அவர் ஆரம்பித்த எல்லா நல்ல காரியங்களுமே பலமையான நல்ல வெற்றி அடைந்திருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெற்றிருக்குது. இப்போ ஜக்கரியா ஹாஜியார்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அனைத்து ஜமாத்துகள், பள்ளிவாசல் ஜமாத்தை அந்த காலத்திலேயே ஐக்கிய ஜமாத்துன்னு ஒன்று இல்லாத காலத்திலேயே ஒரு ஐக்கிய ஜமாத்தை உருவாக்கி அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க. நம்ம அல்லமீன் ஸ்கூலுக்கும் சரி, ஆசாத் ஸ்கூலுக்கும் சரி நீண்ட காலம் தலைவராக இருந்திருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு 20 வருஷமாக நன்கொடைகளை வசூல் பண்ணி, நன்கொடை கொடுக்கறத விட இந்த வாங்கி கொடுக்கறது தான் பெரிய தியாகம் நான் சொல்லுவேன். கொடுக்கறது எடுத்து கொடுத்து போட்டு போயிடலாம். ஆனால் வாங்கி கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டு அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது போக உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, மாவட்ட மகளிர் உதவும் சங்கம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப அருமையான அமைப்பு. என்னை பிடிச்ச வரைக்கும் அரசாங்க திட்டங்கள்லேயே ஒரு சிறப்பான திட்டம் இருக்குதுன்னா அந்த திட்டம் தான். சமுதாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுத்தோம்னா கவர்மெண்ட் ஆரம்பத்தில் 20 லட்ச ரூபா கொடுத்துச்சு, அப்புறம் 30 லட்ச ரூபா கொடுக்குது. 10 லட்ச ரூபா எல்லோரும் சேர்ந்து வசூல் பண்ணி கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்துடணும். அவர் என்ன செய்வார், கவர்மெண்ட்டு 20 லட்ச ரூபாய் போட்டு 30 லட்ச ரூபா கொடுப்பார். இதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு போன வருஷம் வரைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில் அதுக்கும் ஜக்கரியா ஹாஜியார் முதல் சங்கத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு இப்போ 2வது சங்கத்துக்கும் ஒரு சங்கத்தை உருவாக்கி இப்போ 2 சங்கம் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட் 40 லட்ச ரூபா போட்டு 60 லட்சம் ரூபாயை இந்த சமுதாயத்துக்காக வாங்கி கொடுத்த பெருமை அவர் சேரும். முதல் சங்கத்தை உருவாக்குனதை விட அவருடைய பொறுப்பிலேயே 2வது சங்கத்தை உருவாக்கி 2 சங்கங்களும் ஒற்றுமையோடு அது வெற்றியாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அப்போ ஒரு மனிதர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பமாகவே சமுதாயத்தை நினச்சிருக்கார். அப்போ தான் செய்ய முடியும். அதிகமாக அவருடைய சிந்தனை பூரா பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனை பற்றியே தான் இருக்குது. நேற்று கூட சொன்னேன் நான், இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக நாங்கள் எம்எஸ்கேல ஒரு சின்ன விங்கு மாதிரி போட்டிருக்கிறோம், அது நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக செய்கிறேன், நீங்கள் கொண்டு வாங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தரேன். ஏன்னா உங்கள் கையால் ஓப்பன் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். எம்எஸ்கே பொறுப்பு இந்த மாணவர்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒரு அமைப்பு இல்லைங்க, இந்த மாதிரி 100 வந்தாலும் நான் அதோட சேர்ந்து செய்ய ஆசைப்பட்றேன்னார். அல்லாஹ் தானே அந்த நன்மையை கொடுப்பான விஷயம். இந்த பள்ளி உருவாகிறதுக்கு கூட காரணம் நிறைய சொல்லணும், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் உங்களையெல்லாம் பார்த்து நம்ம அலாவுதீன் மாஸ்டர் ஒன்று சொன்னார், நாங்கள் ஜக்காத்து பெற தகுதி உள்ளவர்களை மட்டும்தான் இங்கே கொண்டு உட்கார வச்சுருக்குறோம் அப்படின்னாரு. பட் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், வருங்காலத்தில் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களே நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க. நாளைய தலைவர்கள் நீங்கள்லாம் ஜக்காத்து கொடுக்கறது மட்டுமல்ல, நீங்கள்லாம் மனசு வச்சிங்கன்னா காலேஜ் கூட கட்டலாம். ஏன்னா நீங்கள்லாம் வறுமையை பார்த்தவங்க, சிரமங்களை பார்த்தவங்க, உங்கள் தாய் படுகிற துன்பங்களை நீங்கள் பார்த்தவங்க, உங்கள் தந்தை படுகிற துன்பங்களை பார்த்தவங்க, அவங்களுடைய உழைப்பை பார்த்தவங்க, அவங்க வட்டி கடனில் எவ்வளோ சிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தவங்க, அவங்களுடைய அவமானங்களை நீங்கள் பார்த்தவர்கள். நீங்கள் 2 விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட. நான் கேட்டேன், நான் மார்க்கும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களையும் பார்த்துருக்குறீங்க. நான் சும்மா சொன்னேன் நீங்களாம் முறைச்சி பார்க்குறீங்களேன்னு. ஆனால் உண்மையிலே நீங்களாம் உங்கள் முகத்தில் கோபமாக பார்க்கல, எல்லோரும் ஒரு கவலையாக உட்காந்துருக்குறீங்க. ஒரு 5000 10,000 வாங்குறாங்கிற சந்தோஷத்தை விட உங்களுக்கு கவலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த என்ன கவலை அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன், நான் ஃபீல் பண்ணுறது, நாமெல்லாம் கொடுக்குறவங்களா இல்லாமல் போயிட்டுமேங்கிற கவலை உங்கள் மனசில் இருக்குது. என்னை உணர முடிகிறது. கைதட்டுங்க அந்த குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. உங்கள் உள்ளத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம என்ன வாங்குற மாதிரி இருக்கிறோமே, நம்ம சீக்கிரத்தில் கொடுக்குறவங்களா மாறணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. இந்த கவலையை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருங்க. அந்த கவலையை நீங்கள் கெட்டியாக பிடிங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் நீங்கள் எல்லாரும் இங்கே உட்காந்து நீங்கள் பணம் கொடுப்பீங்க. ஜக்காத் அல்ல, வாரி வாரி கொடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இன்னமல் அமாலு பின்னியாத்.
எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் அமையும். எண்ணத்துக்கு எல்லையே இல்லை. வானத்தில் பறக்குது ஒருத்தனுடைய எண்ணம், ராக்கெட் பறக்குது ஒருத்தனுடைய எண்ணம், ஒருத்தனை வாழ வைக்கணும் எண்ணம். நீங்க நினைச்சா நடக்கும். கண்டிப்பாக நாம் எல்லாரும் ஒரு துவா செய்வோமா? யா அல்லாஹ், எங்களை எல்லாம் நீ பணக்காரர்களாக ஆக்குவாயாக. ஆமீன் சொல்லுங்க. ஏன்? நான் பணம் தான் இப்போ முக்கியம்னு பேசிட்டு இருக்கிறேன். பணம் தான் அருள்னு பேசுறேன். நான் சொல்லலைங்க, அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன்ல. நீங்கள் ஜும்மா தொழுகை நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ்வுடைய அருளை தேடி புறப்பட்டு செல்லுங்கள். ரஹமத். பணம் என்பது ரஹமத், பணம் என்பது அருள். அது யாருக்கு இருள் தெரியுமா? பணத்தை பூரா சம்பாரிச்சு வச்சு யாருக்கும் கொடுக்காம, அண்டை அயலாருக்கும் கொடுக்காம, சொந்த பந்தங்களையும் கவனிக்காம, பொண்டாட்டி பிள்ளைகளையும் கவனிக்காம, வெறும் பணத்தை வச்சு போட்டு அனாதையா கபருக்கு போறான் பார், அவனுக்கு அந்த பணம் இருள். ஆனால் தானும் சம்பாதித்து உறவுகளையும் ஆதரித்து அண்டை அயலார்களையும் நேசித்து எல்லோருக்கும் கொடுத்து விட்டு செல்கிறான் அல்லவா, அவனுக்கு தான் அந்த பணம் அருள். அவனுக்கு அது கபரில் விளக்கு. நாளைக்கு மகசர் மைதானத்தில் அவன் பிளாட் வாங்கி போடுவான். சொர்க்கத்தை கூட அந்த காசை கொடுத்து துனியாவில் விலைக்கு வாங்கிட்டு போவான். அப்படிப்பட்ட செல்வந்தர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட செல்வந்தர்களாக நீங்கள் மாற வேண்டும் என மனதார துவா செய்கிறேன். அல்லாஹ் உங்களை அப்படி ஆக்குவானாக. அதாவது நான் வந்து பிகாம் ஜமாலில் படித்தேன். இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் யாரும் கேட்டே இருக்க மாட்டாங்க. என் யூடியூப் பண்ணிங்களாம் பார்க்கணும் கண்டிப்பாக. எம்எஸ்கே ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டு மஸ்ஜித்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், மஸ்ஜித் சேவைக்குழுன்னு வரும். எம்எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் அப்படின்னு போட்டாலே மஸ்ஜித் சேவைக்குழு வரும். அதில் நாங்கள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பார்க்கலாம். அதில் கூட நான் இது வரைக்கும் பேசுனதே இல்லை. அதிகமாக நாங்கள் ஒரு 15 வருஷமாக எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் உணவை பற்றி தான் பேசணும். உணவு கொடுக்கணும்னு சொல்லி சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், மளிகை சாமானம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய பேர் கேள்வி கூட கேட்டிருக்காங்க, ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம ஈசா சாதிக் ஆச்சார் முக்கியமான காரணம். ஏன்னா அவர் வந்து அந்த குரான் வசனங்கள்லாம் சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணார். அப்படியே மோட்டிவேட் பண்ணால் கூட நம்மையே அதை கெட்டியாக பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒன்று ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுருந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நிமிஷம். அது என்ன அப்படின்னா, ஜமால் காலேஜில் தான் பிகாம் முடித்தேன். பிகாம் முடிச்சுட்டு வந்தவொடனே அடுத்து எனக்கு ஜாபுக்கு எங்கே போகிறேன்னு தெரில. என்ன ஜாபுக்கு போகிறது, எப்படி போகிறது. அப்போ 96 எங்கிட்டு போகிறேன்னே தெரில. அப்போ எங்கள் அத்தா என்ன பண்ணார், எங்கேயாவது போ, வீட்டில் இருக்கா, தயவு செஞ்சு என்னால் பார்க்க முடியல, எங்கேயாவது போ அப்படின்னாரு. சரி, படித்த ஊர் திருச்சி தானே, அந்த ஊரை தவிர வேறு ஊர் தெரியாது. டக்குன்னு 300 ரூபாய் தூக்கி கையில் கொடுத்து, போடா திருச்சிக்கு போ, இது எங்கேயோ போ, ஆனால் ஜாப் வாங்கிட்டு தான் நீ வரணும் அப்படின்ட்டார். எங்கள் குடும்பம் வசதியான குடும்பம், அலங்கியத்தில் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த நிகழ்ச்சி சொன்னால் கூட 99% யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் உண்மையான நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். நான் 300 ரூபாய் வாங்கிட்டு பஸ்ஸில் திருச்சி போகும்போது ஒரு முடிவு பண்ணுறேன், வேலை கிடைக்காம சாப்பிடக்கூடாது. ஏன்னா காசு தீர்ந்துருமே. திருப்பி அத்தாட்ட கேட்கவும் கூடாது, யார்ட்டையும் கேட்கக்கூடாது. கேட்குற பழக்கம் பொதுவாகவே எனக்கு இல்லை. அது எங்கள் அத்தாவாக இருந்தாலும் சரி, யார்ட்டையும் போய் கேட்குற பழக்கம் இல்லை. போயிடணும், இந்த 300 ரூபாயை வச்சுக்கணும், ஜாப் கிடைக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தேன். அப்புறம் 5 ரூபாய்க்கு எங்கே சாப்பாடு கிடைக்கிது, அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்தந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த காசை சேவ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேலை கிடைக்கிது. அது அந்த வேலை கொடுத்தவர் பேப்பரில் இன்டர்வியூ பார்த்துட்டு தான் போகிறேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. சாஃப்ட்வேர்னால் அன்னைக்குள்ள சாஃப்ட்வேர், இப்போ சிடி மாதிரி இந்த பிளாப்பி டிஸ்க் இருக்கும். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், டேலி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். டேலிக்கு காம்படிட்டர் அவங்க, ப்ரோஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, ப்ளூ சிப் கம்பெனி. அதில் வந்து என்னை எக்ஸிக்யூட்டிவாக அப்பாயின்ட் பண்ணாங்க. போகிறேன், சேலரி வந்து 1600 ரூபா, அதாவது 1996. 1600 ரூபாங்கிறது அன்றைக்கி என்னமோ எனக்கு பெருசாக தெரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. உடனே வாங்கியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் வந்து கொஞ்சம் ஷர்ட் பேண்ட்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டாங்க. சார் 1 மந்த்து பொறுத்துக்குங்க, சம்பளம் வாங்கி தான் துணி வாங்கணும், இந்த துணி வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. உடனே 1600 ரூபா முதல் சம்பளம் வாங்கி அவர்கிட்ட அவர் சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டாரு, ஜாபில் ஜாயின் பண்ணி 10 நாளில் ரம்ஜான் வந்துருச்சு. 10 நாளில் அவர் பேர் சரவணன், இன்றைக்கி இருக்கார் திருச்சியில். 10 நாள் வந்தோன்னே உள்ளே கூப்பிட்டாரு, போனஸ் எடுத்து கொடுத்தாரு. சார் வேலைக்கு ஜாயின் பண்ணி 10 நாள் ஆச்சு, இன்னும் போனஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா. இல்லை தம்பி, ரம்ஜான் வந்துருச்சு, இந்த செலவுக்கு வச்சுக்க அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து 1 மாத சம்பளத்தை தூக்கி போனஸாக கொடுத்தாரு. எனக்கு பயங்கரம், ஏன்னா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் நான் முதல்ல வாங்கினது என்னென்னா ரேமான் பேண்ட்டு, ரேமான் ஷர்ட்டு, நல்ல டைலர், டாப் டைலர்ட்டு போய் துணியை நல்லா தைச்சி போட்டேன். ஏன்னா அதான் முதலீடு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன முதலீடு தேவை, ட்ரெஸ்ஸு தேவை. போய் வாங்கி போடுறேன். வாங்கிட்டு அடுத்து 1 மாதம் வேலை பார்க்குறேன். என்ன ஆகும்னா உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன், என்ன போட்டிருக்கிறேன், ரேமான் ஷர்ட் போட்டிருக்கிறேன், ரேமான்ஸ் பேண்ட் போட்டிருக்கிறேன், ஷூ போட்டிருக்கிறேன், அங்குள்ள டாப் டைலர்ட்டை ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பார்த்தா அப்படி இருக்கும், டை கட்டியிருப்பேன், டை கட்டிட்டு தான் போவேன்.
எல்லா பக்கம் போவேன், நல்லா பேசுவேன், விடிய விடிய ஒர்க் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த 1600 சம்பளங்கிறது கரெக்டாக 25 நாள் காலியாகும். அடுத்த 5 நாளுக்கு பேராபத்து ஆரம்பித்தோம், சாப்பாட்டுக்கே இருக்காது. எந்த அளவுக்குன்னா அப்போ ஒருத்தர் கேட்டேன், ரொம்ப பசிக்கும் போது காசு இல்லைன்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னு. ஒரு மிட்டாய் வாங்கி போட்டேன்னா பசி அடங்கிடும் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணேன்னா, அப்போ கூட எங்கள் அத்தாட்ட கேட்கல, சொல்லவும் இல்லை, அவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு என்னென்னா, நம்ம வந்து அப்படி ஆட்டி கேட்டுறக்கூடாது, நம்ம சம்பாதிச்சு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 4 நாவுக்கு புளிப்பு, 4 நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, 4 நாவுக்கு ஒரு புளிப்பு மிட்டாய் வாங்கி மதியானம் பசிக்கிற நேரத்தில் போட்டுட்டு அப்படியே படுத்துருவேன். அப்போ தான் தெரிஞ்சது பசினா என்ன. என்னை பார்த்தா எவனுக்கா தெரியுமா? ரேமான் ஷர்ட் போட்டிருக்கிறவனுக்கு எவனுக்கா பசி நம்மளால் கணிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 2-3 நாள், ஒரு நாள் மிட்டாய் போட்டாலும் பசி தீர மாட்டேங்குது. 2-3 நாளைக்கு அந்த மிட்டாய் போட்டால் பசி தீர்ந்துச்சு, 4ஆவது நாள் பசி தீரல. இப்போ இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் பேரும் சரவணன் தான், அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறக்கூடிய சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். அவர் என்ன பண்ணார், நான் வந்து மதியானம் சாப்பிடாம அந்த புளிப்பு மிட்டாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் அசருக்கு எந்திரிச்சு அப்பவும் பசி கண்ட்ரோல் ஆகாமல் ஆஃபீஸுக்கு வரேன். அவர் சையத் வாங்க டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம். ஏன்? டீ சாப்பிட்ற நேரம் தானே, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார். இல்லை சார் நான் சாப்பிடவே இல்லை, மதியானம் பசியோடு இருக்கிறவன் எப்படி 5 மணிக்கு டீ குடிக்க முடியும்? ஏன் சாப்பிடல அப்படின்னாரு. இல்லை சார் சாப்பிடல. இல்லை ஏன் சாப்பிடல? சார் காசு இல்லை சார் அப்படின்னு. தான் வாழ்க்கையில் முதல்ல அன்றும் இன்றும் காசு இல்லைன்னு சொன்னது அன்னைக்கு தான். அவர் துடிச்சு போயிட்டார். என்ன செய்யுது சொல்கிறீங்க, இதெல்லாம் முன்னாடி சொல்கிறது இல்லையா? அப்படி இப்படின்னு பயங்கரமாக நீ சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போய் அந்த ராஜா ஹோட்டல் இருக்கும், உங்கள் எம்பாஸ் இருக்கார்ல, அந்த ஹோட்டலில் போய் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அமுச்சு விட்டார் பாருங்க. அது ஒரு வேளை தான் சாப்பிட்டோம். அந்த ஒரு சாப்பாடு எனக்கு அவர் அன்னைக்கு வாங்கி கொடுத்ததுக்காகத்தான் இன்னைக்கு 15,000 குடும்பங்களுக்கு இந்த மளிகை ஜாமானம் போய் சேருதுன்னா அது எனக்குள் ஏற்பட்ட வழி. அதனால தான் எவனாவது என்கிட்ட வந்து இந்த உணவு கொடுத்து சோம்பேறி ஆக்காத, இந்த உணவு கொடுக்கறதுக்கு பதிலாக நீ வேலையை கொடுக்கலாம்ல, நீ ஏன் இந்த உணவு கொடுக்குறீன்னு சொன்னா அவன் குறவழி கடிக்கலான்னு போறதுக்கு என்ன காரணம்னா, அந்த வழியை உணர்ந்தவன் நான். வழியை உணர்ந்தவர்களை தான் இந்த சமுதாயத்திற்கான வழிகளை காண முடியும். அப்படி இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நீங்கள் வழிகளை உணர்ந்தவர்கள்னு சொல்ல வரேன். நீங்கள் வழிகளை உணர்ந்தவர்கள். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்காக நீங்கள் பங்கேற்கணும், நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பேற்றுக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? இன்னைக்கு பொழுதன்னைக்கு நம்ம சாட் ஜிபிடியில் எதாக இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கிறோம், ஜெமினிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம், கூகுளில் போய் கேட்டு வாங்கிக்கிறோம். நாளைக்கு உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான், ஜெமினிக்கும் சாட் ஜிபிடிக்கு தான் வேலை கிடைக்குமே தவிர உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்கள் அறிவு பூரா இழந்துட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சாட் ஜிபிடியில் போய் இன்ஃபர்மேஷனை தேடுறதில்ல உங்கள் வேலை, சாட் ஜிபிடி ஜெயிக்கிறது எப்படின்னு யோசிக்கணும். இன்னைக்கு அறிவு சார்ந்த எல்லா வேலைகளும் என்ன வந்துருச்சு, சாட் ஜிபிடி பண்ணி கொடுத்துரும். ஆனால் உழைக்கக்கூடிய வேலையை அதனால செய்ய முடியாது, சமைக்கிற வேலையை செய்ய முடியாது, பிரியாணி ஆக்க முடியாது. அப்போ சாட் ஜிபிடி செய்ய முடியாத வேலை என்னன்னு சொல்லி நாம் யோசிக்கணும். ஒருத்தர் சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சான், ஒருத்தர் சைனாக்கார டீப் சீக்கை கண்டுபிடிச்சானா போட்டியா? நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம், வயிறு எரியுது. இந்த மைதானங்களில் போய் பாருங்க, நைட்டில் 15 பேர் 20 பேர் 30 பேர் வாலிப பசங்க, 15 வயசு 20 வயசு பசங்க கூட்டமாக உட்கார்ந்துக்கிட்டு அவனுடைய இளமை காலத்தை, அவனுடைய பொன்னான காலத்தை, அவனுடைய நாளை சமுதாயத்திற்கு தலைமை ஏற்க வேண்டியவர்கள் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் கேம் கூட்டமாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது நினைச்சு பாருங்க, இந்த தலைவர்களுக்கெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கும். ஃப்ரீ ஃபயர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 74வது சூரா நோட் பண்ணிக்கங்க, முத்தஸிர் 41, 42, 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சொர்க்கவாசிகளாம் போய் நரகவாசிகளை பார்த்து கேட்குறாங்க, யோ ஏயா நரகத்துக்கு வந்த, சக்கர் என்னும் நரகத்தில் உனையெல்லாம் நுழைய வச்சது எதுன்னு கேட்குறாங்க. நரகவாசி லிஸ்ட் போடுறான். 1வது நான் தொழுகலைங்கிறான், அதை எடுத்து பாருங்க. 1வது நான் தொழாமல் விட்டுட்டேன், 2வது பசித்தோருக்கு உணவு கொடுக்காமல் விட்டேன், சரி 3வது அதான் முக்கியமான விஷயம், வீணானவர்களோடு வீணான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களோடு நானும் அவர்களில் ஒருவனாக மூழ்கி கிடந்தேன். இதுக்கு மேல என்னங்க ஃப்ரீ ஃபயர் மோசம் சொல்றதுக்கு? பேர் அழகா வச்சிருக்கிறான், ஃப்ரீ ஃபயர், இலவச நரகம், இலவச நெருப்புன்னு வச்சிருக்கிறான். அதுக்கு மேலேயும் போய் நம்ம விளையாடுறோம். தயவு செய்து இந்த உலகம் வந்து பியூட்டிஃபுல் லைஃபுங்க. இந்த வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, உலக வாழ்க்கை மாதிரி அற்புதமான வாழ்க்கை எதுங்க? உலகத்தை திட்டாதீங்க, பியூட்டிஃபுல்லான லைஃப். கெடுத்து வச்சிருக்கிறது நாம தான். இந்த உலகத்தில் அத்தா அம்மாவை விட சொத்து என்ன இருக்குது? மனைவி மக்களை விட சொத்து என்ன இருக்குது? நம்ம உறவுகளை விட நமக்கு என்ன சொத்து இருக்குது? இந்த சொத்தையெல்லாம் நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி அவர்களை ஆதரித்து அவர்களோடு இணக்கமாக அன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பாருங்கள். இந்த உலகமே சொர்க்கம்தான். அதனால் தயவு செய்து உங்களுடைய பொன்னான நேரத்தை கழிக்காதீங்க. 15 வயசில் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு
எழுத்தாளர். அவர் 15 வயசில் எழுத்தாளர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 15 நாள்னு புரட்சிகரமான ஒரு பாடக எழுத்தாளர். 29 வயசில் இறந்துடுறாரு. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வயதில் அவர்கள் தயாராகி விட்டார்கள். அவங்களுடைய கலைகளை வளர்த்தி கொண்டார்கள், மொழி அறிவை வளர்த்தி கொண்டார்கள், உலக அறிவை வளர்த்தி கொண்டார்கள், தங்களுடைய ரச்சனைகளை பயணங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நீ எல்லாருடைய ஜெயிச்ச தலைவர்களுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 வயசில் தயாராகிருப்பான். நீ 30 வயசில் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு வேலை கிடைக்கல, அது கிடைக்கல. இன்னைக்கு வந்துங்க வாய்ப்புகள் என்பது, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன், பார்க்கலாம் பயன்படுத்துகிறவங்க யாருன்னு. வாய்ப்புகள் என்பது இறைவன் வழங்குவது. வாய்ப்புகள் என்பது இறைவன் வழங்குவது. வெற்றியை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். நான் எனக்கு வர வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்னால் சொல்ல முடியும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை ஒதுக்காதீங்க, அதை தூக்கி போடாதீங்க. நான் என்னுடைய லைஃப்பில் நான் சொல்லக்கூடாத, இது வரைக்கும் சொல்லாத வார்த்தை, சொல்லக்கூடாது நினைக்கிற வார்த்தை, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லவே மாட்டேன். மற்றவங்க வேணால் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் பிஸின்னு சொல்லிட்டா எவனாவது எனக்கு ஒரு ஒர்க் கொடுப்பானா, எவனாவது டியூட்டி கொடுப்பானா? ஈரோட்டில் டாக்டர் அபுல் ஹசன் இருக்கார், சிட்டி ஹாஸ்பிட்டலுடைய ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவர் நிறைய பார்ப்பேன், இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சாருன்னா ஃபுல்லாக எக்ஸசைஸ், வீட்டில் மேலே போய் பார்த்தீங்கன்னா பூரா உடலை நல்லா பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பித்தாருன்னா 12 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவார். 12 மணிக்கு மேலே ஒரு 100 ஓபி கேஸ் பார்ப்பார், 3 மணி வரைக்கும் பார்ப்பார். ஒரு முறை மதியானம் சாயந்தரத்துக்கு மேலே ஓபி பார்ப்பார். ஆனால் ஒரு ஃபேஸ்புக்கை விட்டு வைக்க மாட்டார். எல்லா அமைப்பிலும் இருப்பார், எல்லாத்துலேயும் ஆக்டிவிட்டியாக இருப்பார், சோசியல் சர்வீஸ் பண்ணுவார், டெல்லியில் இருப்பார், இந்த சாயந்தரம் பார்த்தா ஓபிக்கு வந்துடுவார். இவ்வளோ ஃபுல் பிஸியாக இருப்பார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அலோபதி டாக்டர் இருக்காங்கல்ல, அத்தனை டாக்டருக்கு ஐஎம்ஏன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, அதனுடைய பிரசிடென்ட் அவராக தான் இருக்கார். சமூக பொறுப்பெடுக்கிறாரு, உடம்பையும் பார்த்துக்குவாரு, வேலை பொழப்பையும் பார்ப்பாரு, குடும்பத்தையும் பார்ப்பார். மகனுக்கு 2 பேர்த்தில் ஒருத்தன் டாக்டர், 2 பேர் டாக்டர் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேலை செய்கிற அவர்கிட்ட ஒரு முறை மதியானம் ஃபோன் பண்ணி, இல்லை சார் தூக்கமா அப்படின்ட்டேன். பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். யாரை பார்த்து தூங்குறியான்னு கேட்குறேன் மதியானத்துக்கு மேலே. நான் அப்படி தான் அவர் தூங்கிட்டு இருக்கேனா, எப்போ சொன்னேன் அப்படிங்குவார். ஆனால் அவருடைய வார்த்தையில் ஒரு நாள் கூட நான் பல வேலை அவருக்கு நான் கொடுப்பேன். ஆனால் அவர் பிஸிப்பா சொன்னதே இல்லை. ஆனால் இன்றைக்கி டிவியில் ரிமோட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு செல்ஃபோன் இது டிவி பார்த்துட்டு நாடகத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிஸி. எனவே சகோதரர்களே, இந்த சமூகத்தில் பல்வேறு அவலங்கள் இன்றைக்கி பரவி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் நாளைய தலைவர்களாக உருவாக வேண்டும். உருவாகலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இந்த சமூகத்திற்கு பொறுப்பேற்றுக்கணும். பெண்கள் கல்வி ரொம்ப முக்கியம். பெண்கள் கல்வி எவ்வளோ முக்கியம்னு முந்தானத்தை நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 3 பசங்க, 3 பேர்த்தையுமே நான் ஸ்கூலில் டீச்சராக கூட இருந்திருக்கிறேன். ஆனால் அப்போ கூட குழந்தைகளுக்கு என்னால் பாடம் நடத்துகிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஸ்கூலில் நடத்திடுவேன், வீட்டில் நடத்துகிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஒய்ஃப் தான் கிளாஸ் எடுக்கும், நல்லா படிக்க வைக்கும், எல்லாத்தையும் நல்லா மார்க் வாங்க வச்சுட்டாங்க, எல்லாமே நல்லா படிக்கிறாங்க 3 பேரும். அப்படி படிக்க வச்ச ஒய்ஃபு முந்தானத்து 3வது பையன் ஒருத்தருக்கிறான், நம்பர் 3 சிபிஎஸ்சியில் படிக்கிறான், 4வது படிக்கிறான். அவன் ஒரு கேள்வி கேட்டான், ஏத்தா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுமா அப்படின்னா. கேள்றா அப்படின்னு. இந்த பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா. 11 மணிக்கு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து இப்போ எதுக்கு அந்த பிரச்சனை உனக்கு அப்படின்னு. இல்லை தான் தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன், சும்மா சொல்லு. பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுகிட்ட போய் நம்ம என்னென்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு. டேய் வேணாடா, தேவையில்லாத வேலை, படு அப்படின்னு. உனக்கு எதுக்காக கேட்குறீன்னு அதை சொல்கிறா அப்படின்னு. இல்லை உங்கள் அத்தா உனக்கு பொண்ணு பார்க்க போனார்ல, என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு. சரி நீயே சொல்கிறான், என்னடா கேள்வி கேட்கணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னது ஒரு பொண்ணு பார்க்க போனால், ஏம்மா நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன குரூப் எடுத்திருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடாதா? அம்மாவுக்கு கணக்கே தெரிலத்தா அப்படின்னா. அம்மாவுக்கு அந்த ரூமில் போய் எதை கேட்டிருக்கேன். அது சிபிஎஸ்சி பாடம், டீச்சருக்கே புரிய மாட்டேங்குது, நமக்கும் புரிய மாட்டேங்குது, அவங்க அம்மாவுக்கு எப்படி புரியும் பாவம். அப்போ முந்தானத்தான் யோசனை பண்ணேன், ஆஹா இந்த ஜென்ரேஷன் இப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பெண்களுக்கு நாம் கல்வி, நல்ல கல்வியை கொடுக்கலைன்னா இந்த மாதிரி பொடிப்பயல்களாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவானு போல அப்படின்னு நினச்ச. ஜக்கரியா ஹாஜியார் தான் நினைப்பு வந்துச்சு, பரவாயில்ல ஹாஜியார் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி. அதனால் பெண்கள் கண்டிப்பாக கல்வி கற்றுக்கணும். இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஆண்கள் எல்லா விஷயத்திலும் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இணையானவர்கள் பெண்கள். ஆணுக்கு பெண் சமம், சும்மா ஒரு ஜான் தான், ஒரே ஒரு ஜான் தான் நீங்கள் கூட. ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் அமீராக இருக்க முடியுங்கிறதுக்காக எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கான். மற்றபடி ஆண்களுக்கு பெண்கள் இணையாக படிக்கணும், வேலை வாய்ப்புகளுக்கு போகணும். உடல் அழகுக்குத்தான், உடம்புக்குத்தான் புர்காவே தவிர அறிவுக்கு புர்கா போடவே இல்லை இஸ்லாம். அறிவுக்கு திரையிட சொல்லலை. அல்ல அந்த அடிப்படையில் நல்லா படிங்க, நல்லா முன்னுக்கு வாங்க. இப்போ நான் ஹாஜி ஜக்கரியா ஹாஜியார் அவர்களை எங்களுடைய மஸ்ஜித் சேவை குழுவில் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி எம்எஸ்கே ஜூனியர்ஸ்
நாங்கள் வந்து பல 25 டிபார்ட்மெண்ட்டில் சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த 25லையும் கல்லூரி மாணவர்கள் எங்களோட இணைச்சிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் அவங்கள நாளைய தலைவர்கள்னு சொல்ல போகிறோம். நாங்கள் போய் பார்க்குற பசியை நீங்கள் வந்து பார்க்கணும். நாங்கள் படக்கூடிய குடும்பங்கள் படக்கூடிய கஷ்டங்களை நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களோட வந்து பாடணும். அப்படி உங்களோட நாங்களும் வரோம் சார், எங்களையும் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லவர்களை, நல்லவர்களை வல்லவராக்கணும். இப்போ அந்த நாளைய தலைவர்கள் எம்எஸ்கே ஜூனியர்ஸில் நான் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். வாங்க. அப்போ இந்த 3 பேர் தான் வந்து இந்த சமூகத்திற்காக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள். இவங்களை கொஞ்சம் கரவரிசை எழுப்பி கைதட்டுங்க. அல்லாஹ் வந்து நிச்சயமாக உயர்த்துவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பி? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போகிறீங்க. 4th இயர். உங்கள் பேருங்க? உங்கள் பேருங்க? உஸ்மான் சிராஜ். நீங்கம்மா? உங்கள் பையன் யார்? சரி, அம்மா விட்டுறீங்க, நீங்கள் வரல. இல்லை அம்மா பார்த்துக்கோங்க சார். சரி வாங்க. அப்புறம் இப்போவே கூட வரலையே. நீங்கள் அம்மா கூட வரதா இருந்தால் இப்போ கூட வரணும்ல. சமூகத்துக்காக நாங்கள்லாம் இப்படி சமூகத்துக்காக உழைக்கிறோம்னா எங்களோட சேர்ந்து உழைங்கன்னு கூப்பிட்றோம், வேற ஒன்றும் இல்லை. வருவாங்க. இந்த பசங்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க, நீங்கள் வந்து சேர்த்து அவங்களுக்கு படிப்பு கெடுத்துருவீங்கன்னு நினச்சி கை தூக்கலையாமா. ஜி, இதில் சேர்றவங்களை படிப்பால் உயர்த்துவோம், வேலை வாங்கி தரதை உயர்த்துவோம், மேடையில் ஏற்றி பேசி வைப்போம், நாளை தலைவர்களாக உருவாக்குவோம். நான் ஆரம்பித்த துவாவே நீ பணக்காரன் ஆகணும், வேலை வாய்ப்பு வாங்கணுங்கிறது தான். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன், முதல் நல்லவனை கண்டுபிடிப்போம், அவர்களைத்தான் நாங்கள் வல்லவனாக்குவோம். எம்எஸ்கே இன்ஷா அல்லாஹ்.